ஹாய் மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு. எல்லாருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. அதுவும் இந்த வின்டர்ஸ் சீசனில் வந்து நிறையாவே முடி கொட்டும். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும். இப்படி மேலே அவங்க ஷோல்டர்ஸ்லெல்லாம் அப்படியே ஒயிட்டாக டேண்ட்ரஃபாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரோஸ்மெரி ஆயில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அதை தான் நான் செய்கிறேன். ஒரு 400 ml நான் வந்து கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த கோகனட் ஆயிலோடு நான் சேர்க்க போகிறது ரோஸ்மெரி லீவ்ஸ். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஊர்லேயும் கிடைக்குது, வெளிநாட்டிலலாம் நிறையா இருக்குது. ஆஸ்திரேலியாவிலலாம் ரோஸ்மெரி ரொம்ப நிறைய கிடைக்கும், இங்கேயும் கிடைக்குது. இங்கே வந்து ட்ரை ரோஸ்மெரி கிடைக்குது இந்த மாதிரி. ஸோ இந்த ரோஸ்மெரியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், குக் ஆகட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 400 ml கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். அது நல்லா செக்கில் ஆட்டின மாதிரி கோகனட் ஆயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து ரொம்ப ஹீட் கொடுக்கல, லைட்டாக தான் ஹீட் கொடுக்குறேன். இதில் வந்து இந்த ரோஸ்மெரி லீவ்ஸை ஒரு கைப்பிடி அளவு நான் போட்டிருக்கேன். இதை போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes இது ஹீட் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது கூல் ஆகிற வரையில் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதோடைய கலர் மாறி வரதை நம்ம பார்க்குறோம். ஒரு லைட் எல்லோ கலர் ஒரு க்ரீனிஷ் கலர் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும். இந்த ரோஸ்மெரி ஆயில் தயாரிக்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸி தான். நல்ல ஒரு கேரியர் ஆயில் இருக்கணும். அதாவது கோகனட் ஆயில், இல்லைன்னா பாதாம் எண்ணெயாக இருக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட இருக்கலாம். பட் இந்த கோகனட் ஆயிலில் பண்ணும்போது அதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இப்போ அதில் செஞ்சுருக்கோம். நிறைய பேருக்கு கோகனட் ஆயில் டெய்லி அப்ளை பண்ணி பழக்கமாக இருக்கும். இதை வந்து வாரத்தில் 2-3 நாள் இந்த ஆயிலில் தலைக்கு வச்சுட்டு ஓவர் நைட் கூட வச்சுட்டு அடுத்த நாள் வாஷ் பண்ணலாம், இல்லை வாஷ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அது ஒன்றும் பெரிய தனியாக ஸ்டிக்கியாலாம் இருக்காது. கோகனட் ஆயில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து ஒரு வாரத்தில் 2-3 நாள் இது தொடர்ந்து வச்சுட்டே வந்தால் இது ஆக்சுவலி ஹேர் ஃபால் ரெமெடி. இது சில பேருக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆனாலும் யங்கர் பீப்புளுக்கெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமாக ஒர்க் ஆகிறத பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல இந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அது அப்படியே டை ஆகிருக்கும். அதனால் அதை ரீசரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிமுலேட்டிங் ஆயில் இது. ஸோ நல்ல ஒரு ஸ்டிமுலேட்டன்ஸ் ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும், அதனால் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இந்த ஆயிலை நம்ம தினமும் யூஸ் பண்ணலாம். தினமும்னா வாரத்தில் 2-3 நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஓவர் நைட் விட்டுட்டு கூட வாஷ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபேஷியல். எல்லாருக்குமே இப்போ வந்து கொரியன் கிளாஸ் ஸ்கின் ஃபேஷியல்னால் ரொம்ப ஆசையாக இருக்குது. கொரியன்ஸ் மாதிரி நம்மளோட ஸ்கின்னும் ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேஷியலில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக நிறையா ஹெர்பல் ரெமெடிஸ் கூட இருக்குது. இருந்தாலும் இதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். முதல்ல யூஸ் பண்ணுறது கிளென்சிங் பவுடர். எப்படி நம்ம வந்து அரிசி மாவு, கடலை மாவெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்க ஒரு என்சைம் பவுடர், வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கிற ஒரு என்சைம் பவுடரை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன அளவு இருந்தால் போதும். ஒரு 2 கிராம் 3 கிராம் அளவு தான் இது. இவ்வளோ சின்னதாக இருக்கும். இதில் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த கொஞ்சம் அளவு இந்த என்சைம் பவுடரோடு கூட கொஞ்சம் வார்ம் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஜஸ்ட் உங்கள் கை விரல்களாலேயே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு இதால் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப் மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நான் அவங்க ஃபேஸில் இந்த ஒயிட் கிளென்சிங் பவுடரை யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரவுண்டாக மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ முதல் படியாக நான் யூஸ் பண்ணுறது இந்த கிளென்சிங் பவுடர். ஸோ நம்ம என்ன யூஸ்வலாக வந்து கடலை மாவு, பச்சை பயிர் மாவு, இல்லைன்னா வந்து ஈவன் அரிசி மாவு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இதை வந்து ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ் அண்ட் நெக் லேசான வெதுவெதுப்பான தண்ணியில் நான் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுறேன். இறந்த செல்கள் எல்லாத்தையும் எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். ஸோ இந்த கிளாஸ் ஸ்கின்க்கு முதல் படியிலேயே நமக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ்ஸை
கொடுக்கக்கூடியது இந்த கிளென்சிங் பவுடர். ஸோ இந்த கிளென்சிங் பவுடர் அப்படின்றது வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணி துடைக்கிறோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். 2 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்குள்ளே நல்ல சேஞ்சை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பியூட்டி சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கிளியோபாட்ராவோட பியூட்டி சீக்ரெட் ரொம்ப முக்கியமாக இருக்கும் எல்லாருக்கும், அதே மாதிரி இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் கூட ஒரு பியூட்டி சீக்ரெட் தான். அடுத்தபடியாக நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு ஸ்க்ரப். இதுவும் வந்து நேச்சுரல் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கப்படுற ஸ்க்ரப். ஸோ இந்த ஸ்க்ரப்பை வச்சு செகண்ட் ஸ்டெப்பாக நான் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண போகிறேன். லேசான மிதமான சூடாக இருக்கிற தண்ணியில் தான் இந்த ஸ்க்ரப்பையும் நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லேருந்து ஆப்பிள்லேருந்து கிடைக்கக்கூடிய உள்ளே இருக்கிற பல்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். முதல்ல சொன்ன அந்த பவுடருக்கு பதிலாக அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். அடுத்தது இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்பிளோடைய பல்ப் ரொம்ப நல்லாயிருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆர் எனி ஃப்ரூட், ஈவன் ஃபிக்கு கூட யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய இந்த சொரசொரப்பாக இருக்கக்கூடியது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஸ்க்ரப்பால் நான் உங்கள் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணுறேன். நோஸ் மேலே இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே அதுலேருந்து டிஸ்லாட்ஜ் ஆகி சீக்கிரமாக வந்துடும். ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கு. தொடச்சிட்டு பார்க்கலாம். இந்த கிளாஸ் ஸ்கின் ஃபேஷியலில் 8 ஸ்டெப் இருக்குது. 2 ஸ்டெப் நம்ம பண்ணியிருக்கோம். 3வது ஸ்டெப் என்சைம் பீல். ஸோ இந்த பீலில் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பீல், இதுதான் 3வதாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் இது. ஆனால் ஸ்கின்ல மேலாக இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் எல்லாத்தையுமே எடுத்துரும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மெயினாக அவங்களுக்கு வந்து எங்கே இந்த கரும்புள்ளிகள்லாம் இருக்கோ அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். என்சைம் பீல் அப்படின்றது பப்பாளியிலேருந்து, பைனாப்பிள்லேருந்து, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ், சில ஃப்ரூட்ஸ்லேயும் சில வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்கக்கூடியது. பப்பாளியில் வந்து பப்பையன் அப்படின்ற பேரில் இந்த என்சைம் இருக்குது. பைனாப்பிளில் ப்ரோமலின் அப்படின்ற பேரில் இருக்குது. ஸோ இந்த என்சைம் வந்து ஃப்ரூட்ஸ்லேருந்தும் வெஜிடபிள்ஸ்லேருந்தும் டிரைவ் பண்ணக்கூடியது. இதை போட்டு ஒரு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு தொடச்சி பார்க்கலாம். என்சைம் பீலை போட்டு தொடச்சாச்சு. அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது மசாஜ் க்ரீம். ஸோ இந்த மசாஜ் க்ரீம் அல்ட்ரா நரிஷிங் மசாஜ் க்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது. எது நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும்னா விட்டமின் இ இருந்தால் ஊட்டச்சத்து இருக்கும், விட்டமின் ஏ இருந்தால் ரொம்ப நல்லது, விட்டமின் சி இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இப்போல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான விட்டமின்ஸ் எல்லாம் நரிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த க்ரீம்ஸ் எல்லாம் தயார் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ க்ரீம் எல்லாமே கெமிக்கல் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கவே வேண்டாம். ஸோ இதால் லைட்டாக நான் மசாஜ் பண்ணுறேன். அது அவங்களுடைய ஸ்கின்குள்ளே இறங்குற அளவுக்கு ஒரு லைட் மசாஜ். ஸோ நமக்கு வந்து விட்டமின் ஏ வந்து கேரட்டில் இருந்தும் பப்பாளி இதிலெல்லாம் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி வந்து பொமக்ரானட்டில், கிவியில், ஆரஞ்சில் இதிலெல்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் இ வந்து கோதுமையில், அந்த மாதிரி நட்ஸில், பாதாம்லலாம் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விட்டமின்ஸ் கலந்த ஒரு க்ரீமை கொடுக்கும்பொழுது அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த கிளைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 to 8 மினிட்ஸ் அளவுக்கு மசாஜ். இந்த கிளாஸ் ஸ்கின் வரத்துக்காக நம்ம வந்து இந்த மாதிரி படிப்படியாக எல்லாமே வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லேருந்து செய்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து எதுவும் கெமிக்கல்ஸ் கிடையாது, எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். அடுத்த ஸ்டெப்க்கு போகலாம். அடுத்ததான் நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு ஜெல். இது வந்து கிளாரிஃபைங் ஜெல் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை போர் மினிமைசிங் ஜெல். ஸோ நம்மளுடைய சரும துவாரங்கள்லாம் சம்டைம்ஸ் ஓப்பன் அப் ஆகிடுது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஓல்டாக தெரியுது ஸ்கின். அந்த போர்ஸை நல்லா டைட்டன் பண்ணுறதுக்காக டோனர் கலந்த இந்த ஜெல் நோஸ் மேலே, நோஸோடைய சைடில், இங்கே வாயோடைய அடிப்பகுதியில், இங்கெல்லாம் தான் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அங்கெல்லாமே நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜெல் போட்டு கொஞ்ச நேரம் நான் ஸ்கின் அப்படியே விட்டுற போகிறேன். அடுத்து கிளாஸ் ஸ்கின்னோட அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஒரு சீரம். கிளாஸ் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த சீரம் ஃபுல்லாக வந்து ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது தான். இதில் நான் ஆட் பண்ண போகிறது ஒரு ஷீட். இந்த ஷீட் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த மாஸ்க் இருக்கும். இதை நம்ம வந்து
இந்த சீரமில் அப்படியே நல்லா டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுடுறோம். அது நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதை அவங்க ஃபேஸில் நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாமே இப்போ அவங்களுடைய ஸ்கின்குள்ளே இறங்கிட்டு இருக்கும். ஒரு 5 to 8 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஃபுல்லாக டேப் பண்ணி உள்ளே எல்லாமே உள்ளே தள்ளிடுறோம். அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் எடுத்துடலாம். ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எக்ஸஸ் க்ரீம், எக்ஸஸ் மாஸ்க்கை மட்டும் துடைக்கலாம். எல்லாமே நல்ல நரிஷிங்காக இருக்கும். அதனால் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும். இன்னும் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் ஃபேஷியலில் கடைசியாக 2 ஸ்டெப்ஸ் 7 and 8 இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து ஒரு நரிஷிங்கான ஜெல், இன்னொன்று வந்து ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ இது ரெண்டுமே நமக்கு தேவை. வெயிலில் போகும்போது கேர்ஃபுல்லாக எப்போவுமே சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போகிறது ரொம்ப முக்கியம். அதுவும் நிறைய பேர் அதை அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நான் டாட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. அந்த ஜெல்லும் நரிஷிங் க்ரீமும் சன்ஸ்க்ரீனும் இதில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சன்ஸ்க்ரீனும் ஜெல்லும் உள்ளே போகிற அளவுக்கு லைட்டாக மசாஜ் கொடுத்து உள்ளே புஷ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு வேணுன்றது தண்ணீர் சத்தும் கொழுப்பு சத்தும் இது ரெண்டுமே இதில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. அதனால் இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் ஃபேஷியல் ரொம்ப நரிஷிங்காக இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்புக்கும் சூட்டபிளாக இருக்கும். சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். வெயிலில் போயிட்டு வந்தவங்களுக்கு அந்த கருமையை குறைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஓல்டராக இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ்க்கு நல்ல லிஃப்ட்டையும் கொடுக்கும். ஸோ ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கொரியன் கிளாஸ் ஸ்கின் ஃபேஷியல் முடிஞ்சிருச்சு. இப்போ ஐஷாவோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா அந்த கரும்புள்ளிகள்லாம் கூட கம்மியாகிருக்கு. இது மாதிரி ஒரு 4 or 5 டைம்ஸ் அவங்க செய்யறதுக்குள்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ.